நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ரெண்டுமே தலைச்சேரியில சேர்றதுங்களா? ரெண்டுமே தலைச்சேரி ஆடுங்களா? இல்ல இங்க தாடுத நம்பியூர் ஆடு. நம்பியூர் கடாய் ரெண்டும் கடாய் சாமிக்கு வாங்கிட்டு போறாங்க. கோயில் கடாய்ங்களா? ஆமா, கொண்டையம்பாளையம் போகுது. என்ன விலைக்கு வருது? ஒவ்வொன்னு 35 ரூபா. ரெண்டும் சேர்ந்து 35 ரூபா. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு முடிச்சிருக்கீங்க? 40,000 ரூபா சொன்னாங்க. 35,000 ரூபாய்க்கு வாங்க. 35,000 ரூபாய்க்கு. எப்படி 35,000 ரூபாய்க்கு கறி விழுங்குங்களா? அந்த அளவுக்கு 40 கிலோ வரும். 40 கிலோ விழுது. சரி ஓகேங்க. கொண்டையம்பாளையத்துக்கு வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு. என்ன சாமிங்க? கருப்பு சாமிக்கு. சரி ஓகே. கொண்டை சிறப்பா பண்ணி கொண்டாடுங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். உங்க பேருங்க? எப்படி பேர்? அருணாசலம், நீலாம்பாளையம். கெட்டிச்செவியூர் பக்கத்துல. சரி ஓகே. ரொம்ப நன்றி. எப்ப போடுவீங்க? இப்ப சாயந்தரம் வந்துருங்க. எந்த டிவில? டிவில செல்லுல வரும். யூடியூப் சேனல்ல வரும். யூடியூப் சேனல்ல தமிழ் சிங்கம்னு சொல்லி. ஓகே. அப்படியே உள்ள பார்த்தோம்னா இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் குளத்தூர் ஆட்டுச்சந்தையில இருக்கிற பதிவு தான் பார்க்க போறோம். வளர்ப்பு ஆடுகள், கறிக்கான ஆடுகள், கோயில் கடாய்கள் விதவிதமா ரகரகமா வந்திருக்கோம். இன்னைக்கு விற்பனை விலை நிலவரம் எப்படி போகுது பார்த்தோம்னா அப்படியே பதிவு போயிடுவோம். மறக்காம நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பாக்குற நண்பர்கள் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். முடிஞ்ச ஒரு ஷேர் பண்ணுங்க. எடுத்தோன்னி சேலம் கருப்பு கடா எடுத்துடலாமா? ஏன்டா நீங்க வேற வயிற்றுச்சல கலப்புறீங்க அப்படிங்கிறீங்களா? அண்ணா வணக்கம். சேலம் கருப்புல 2 கடை பெரிய கடை வச்சிருக்கீங்க. இது என்ன விலைன்னா வருது? 25 ரூபா வரும். 25. பல்லு 2 பல்லு. அந்த கடை ரெண்டும் சேர்ந்து என்ன ரேட்ல கொடுப்பீங்க? 55 ரூபா சொன்னேன். 50 ரூபா. 55 ரூபா சொல்லி 50 ரூபா கொடுக்கலாம். 2 பல் தரத்துல இருக்கு. நல்லா வெயிட்டுமான கடை. இந்த மாதிரி கடாய்கள் இன்னைக்கு எத்தனை ஆடு கொண்டாந்தீங்க? விற்பனை எல்லாம் எப்படி போகுது? 30 ஆடு கொண்டாந்தோம். 15 ஆடு 15 ஆடு இருக்கு. இன்னைக்கு ஒரு அளவுக்கு தான் விற்பனை. சரி ஓகே. இந்த மாதிரி ஆடுகள் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா இல்ல சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா? சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம். சந்தைக்கே வாங்கப்பா அப்படிங்கிறீங்களா? சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே உள்ள பார்த்தோம்னா ஆடுகள் நிறையவே இருக்கு. இருக்குங்கிறவர் தேக்கம் அதிகமா இருக்கு. இன்னைக்கு விற்பனை மந்தமா மாட்டிருக்கு. அப்படிங்க எங்க போறதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஐயா இது என்ன விலை வருங்கய்யா? மோளக்கடாயி நாட்டுக்கடா சூப்பரா இருக்கு. நீட்டா எடுங்க. படம் எடுக்கிறவங்க நாங்க. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? ஆமா ஆமா ஆமா. ஐயா வளர்த்தி கொண்டாடுறாரு. நல்ல மோளக்கடாயி நாட்டு வெள்ளாட்டு கடா. பாக்குறவங்க வெயிட்டுமா ஜம்முட்டு இருக்கு. எத்தனை பல்லுங்க ஐயா? அது பல்லு 2 இருக்குங்க. 2 பல்லு. என்ன ரேட்டு சொல்றீங்க? என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க? சொல்றீங்களா? 24 ரூபா சொல்லுதுங்க. 22, 23 ரூபாய் கேக்குறாங்க. 23 தான் மோதுறாங்க. இன்னைக்கு நிலவரம் எல்லாம் எப்படி போகுதுங்க? அப்படிதான் போகுதுங்க. சுமார் தான். சரி ஓகே. இந்த மாதிரி ஆடு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சொல்றேன் எடுத்துங்க. அப்படியே சொல்லிருங்க நம்பரு. வேண்டாம், சந்தைக்கு வந்தே வாங்கிக்கலாம். சரி ஓகே. அப்படியே இதுல பாத்தீங்கன்னா படா சைஸ்ல கடா அதெல்லாம் வரும். நம்ம இருக்கு இப்ப பாக்குற பாத்தீங்கன்னா அருமையான சேலம் கருப்பு கடா. பாக்குறவங்களா வெயிட் மாதிரி இருக்குது. தம்பி இது என்ன விலை வரும்? 38. பல்லு 4 பல்லு. கறி எத்தனை விழுகும்? 25 கிலோ. 35 கேரண்டி விழுகும். சரி இந்த மாதிரி பெரிய கடாய்கள் நம்ம சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். அப்படி இதுல பார்த்தோம்னா உரம்ப நிறைய வந்திருக்குது. குரூப்பா நின்று இருக்காங்க. தம்பி வணக்கம். அப்படி இந்த வாரம் நிலவரம் எப்படி போகுது? விற்பனை எல்லாம் ரொம்ப மோசங்க. படு மோசமா போகுதா? தற்கொலை பண்ணிக்கலாங்கிற நிலைமை. தற்கொலையா? ஓ என்னங்க சொல்றீங்க? அப்படிதான் போயிட்டு இருக்கு. எல்லாமே அப்படியே தேக்கமா இருக்க மாட்டிருக்கு. ரொம்ப தேக்குங்க. என்ன காரணம் ஆடுகள் தேக்கமா இருக்கு? ஆடி ஒண்ணு பிறகுறதுனாலங்க. ரொம்ப பிறகுறங்காட்டி ஆடு சாப்பிடறதெல்லாம் கம்மி காட்டி தேக்கமாயிருச்சோ? ஆமா ஆமாங்க. சரி இதெல்லாம் என்ன ரேட்டு வருதுமா? எல்லாம் ஸ்டார்டிங் 10 ரூபா 12 ரூபாயில இருந்தே இருக்குது. ஸ்டார்டிங் 10 ரூபாயில இருந்து ஆரம்பம். எல்லாமே சேலம் கருப்பு தான். ஆமாங்க. ஸ்டார்டிங் 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு பிடிச்சிக்கலாம். 10,000 ரூபாய்க்கு பிடிச்சிக்கலாம். பேரம் பேசி வாங்குறோம். பேரமே பேச வேண்டியதுல கேட்டா கவத்தை கையில கொடுத்துடலாம். கேட்டாவே கொடுத்துடலாமா? அந்த அளவுக்கு போயிட்டு இருக்க சிச்சுவேஷன். சரி ஓகே. எல்லாம் ஸ்கூல் ஓபன் ஆயிருச்சுல, அதனால கொஞ்சம் பெண்டிங் ஆகும். சரி ஓகே. அப்படியே உங்க நம்பர் இது கொடுத்துருங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. வாங்கிக்கலாங்க. அந்த வண்டியில இருக்கிற நம்பர் அப்படியே நோட் பண்ணிக்க. அங்க இருக்கிற நம்பரா? சரி ஓகே. வாயில சொல்றது டைம் ஆகும்ல. அப்படியே நோட் பண்ணிட்டு கவரேஜ் பண்ணிட்டு போயிருங்க. ஒரே பேஜ்ல முடிச்சுட்டாங்க. எல்லாமே அவங்களுக்கு
உள்ள ஆடுகள் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. அப்படியே நம்ம உள்ள போகலாம். ஓ உள்ள தட்டிட்டாங்க. அண்ணா வணக்கம். அங்க சரி, இதெல்லாம் என்ன ரேட் வருங்க? இப்போ 3 சேலங்கருப்பு கடை வச்சிருக்கீங்க. என்ன விலைன்னு வருது ஒவ்வொன்னு? 17,500 சொன்னாங்க. 17,500 ஒவ்வொன்னு. ஒவ்வொன்னு சராசரி எத்தனை வயசு இருக்குங்க? வயசுல என்ன பல்லு போடல, ஒரு 6 மாசத்து குட்டி தான். 6 மாசம் 7 மாசம் தான் இருக்கும். சரி, எல்லாமே நல்லா ஹைட் வெயிட்டுமா இருக்குது. கறி ஆவரேஜா ஒவ்வொன்றுக்கு எத்தனை விழுங்கண்ணா? 17-18 கிலோ வரும். 17-18 வரும். இந்த மாதிரி ஆடுகள் கடைகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. நம்பர் கான்டாக்ட் நம்பர் 750224180180. 180 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாவே போதும். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. சரி ஓகே, அப்படியே போயிடலாம். சேலம் கருப்பு கடை, 2 கடை, 2 ஒரே வயசா? 2 ஒரே வயசா, ஒரே ஆட்டோட குட்டி தான். ஒரு ஆட்டுக்குட்டி என்ன விலைமா வருது? 38 ரூபா சொன்னேன். 38 சொல்றீங்க. எத்தனை கிலோ வெயிட் உள்ள கறி? கிலோ 2 ஒரு 17-18 கிலோ வரும். ஒவ்வொன்றும் 17-18 கிலோ வரும். 35 கிலோ வரும். 35 கிலோ வரும். ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 33 ரூபாய் கேட்டாங்க. 34 ரூபா கொடுத்துருவேன். 34ன்னா கொடுக்கலாம். சரி ஓகே, அப்படியே இந்த இருக்கிற இந்த ஆட்டை பாத்திரலாம். அப்படியே நிறுத்துக்கு இத்தல வந்துக்கிறேன். இது சேலம் கருப்பு தான். இதே சேலம் கருப்பு தான். இன்னும் பல்ல வைக்கல. பல் போடாத குட்டியா? ஆமாண்ணா. நல்லா ஹைட் வெயிட்டுமா இருக்கு மாட்டேன். ஹைட் வெயிட்டுமா இருக்கு. இது என்ன ரேட் வருது? 27 ரூபா சொன்னேன். 27 ரூபா சொன்னேன். 7 பல் போடாத குட்டி. எத்தனை கிலோ கறி உழுகு இதுல? கறி 25 கிலோ, 23-24 கிலோ வரும். 23-24 வரும். ஆடு இடையில இருக்கு. இடையில இருக்கு. சரி ஓகே, இந்த மாதிரி ஆடுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 88-07-14-05-20 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாலே போதும். சரி ஓகேம்மா. அப்படியே இன்னைக்கு பார்த்தோம்னா ஆடுகள் வரத்து நிறையவே இருக்கு. விற்பனை ரொம்ப மந்தமா போயிட்டு இருக்கு. விற்பனைக்கு வாங்குறதுக்கு ஆளுகள் இல்லை. அதனால அப்படியே தேக்கமாவே கிடக்கு ஆடுகள். நல்லா அருமையான மூலக்கடாய் காமிச்சிட்டு போயிடலாம். செம்பரி வீடியோ எடுத்துக்கலாமா? என்ன ரேட் வருதுங்க இதெல்லாம்? 10 ரூபா 8 ரூபா ரேஞ்ச் வருது. எல்லாம் பல் சேர்ந்தவங்களா பல் போடாத? பல் போடாத இருக்கு. இந்த மாதிரி செம்பரி கடைகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? இல்ல சந்தைக்கு வந்தவங்க இதுல பெரிய பெரிய கடைகள் வச்சிருப்பீங்களா? இருக்கு. அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 9842167702. இப்ப இதுல வந்து கொம்போடு இருக்கிற கடையில என்ன ரேட் வரும்னா? 5 ரூபா ரேஞ்சுக்கு வரும். சரி ஓகே, சரிண்ணா, ரொம்ப நன்றி. 8 கிலோ இருக்கும், 8 கிலோ இருக்கும், மேல இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும், ஒவ்வொரு மாதிரி இருக்குன்றாங்க. பார்த்தோம்னா பெரிய பெரிய ஆடுகளும் வரத்து நிறைய இருக்கு. கொஞ்சம் அப்படி இந்த என்ன பூரா சேலம் கருப்பா வச்சிருக்கீங்க? நாட்டாடெல்லாம் காணும். நாட்டுக்குட்டி தான், சேலம் கருப்பு இல்லையா? சரி, இதெல்லாம் என்ன ரேட்னா வருது? ஒண்ணு 14 வரும். இது எல்லாமே ஆடா இல்ல கடாயும் இருக்கா? எல்லாமே கடாய் தான். இதுலயே வந்து கருப்புல பியூர் கருப்புல ஆடும் கிடைக்குமா உங்ககிட்ட? அது வேணாலும் வாங்கிக்கலாம், குட்டியோட வேணாலும் வாங்கிக்கலாம். சரி, இதெல்லாம் ஒவ்வொன்று சராசரி என்ன விலை சொல்றீங்க? 14 ரூபாய்னு கொடுப்பீங்க. என்ன ரேட்டுக்கு மோதுறாங்க? என்ன ரேட்டு ஃபைனல்ல கொடுப்பீங்க? நீங்க சொல்ற ரேட்ல இருந்தே கொடுப்பீங்களா இல்ல அதோட கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? நட்டுடையார விலையா இருந்தா சொன்ன விலைக்கு கொடுக்கலாம். சரி சரி, இந்த மாதிரி ஆடுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு அப்படியே உங்க நம்பர் தர முடியுமா? அப்படியே சொல்லிருங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நேர்ல கூட வந்து பார்த்து வாங்கிக்கலாம். சரி ஓகேண்ணா. அதே மாதிரி உள்ள பார்த்தோம்னா போனாட வந்த போயர் கிராஸ் ஆடு 2 வந்திருக்கு. இதே ஆடு கேட்டு பார்ப்போமா? அது வீடியோ எடுத்துக்கலாமா? என்ன விலை வருங்க ஐயா? ஒவ்வொன்னா இருங்க, மைக்கு மாட்டிக்கிறேன். ஒவ்வொன்றும் என்ன விலை வருங்க ஐயா? அது 50 ரூபா வருதுன்னா 40 ரூபா வரும். மொத்தமா 90 ரூபா சொல்றீங்க. பல் சேர்ந்துருச்சுங்க. பேசினா அனுசரிச்சு சொல்ற விலையில இருந்து. இது கறி வந்து எத்தனை கிலோங்க ஒவ்வொன்றுக்கும்? 45 கிலோ வரும். இது 55 கிலோ. 45-55 வரும். நீங்க எப்படி வளர்த்தி கொண்டாடுறீங்களா இல்ல வியாபாரியா? வாங்கிட்டு வர்றீங்க. சரி சரி, இந்த மாதிரி ஆடுகள் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா?
இந்த போயர் கிராஸ்ல எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? இருங்க ஆட்டுக்காடு பார்த்து அப்படியா? சரி சரி. அப்ப சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். அன்னைக்கு வந்தா வாங்கிக்கலாம், சொன்னீங்கன்னா வரும். வரும். சரி சரி சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. உள்ள பார்த்தோம்னா உங்களதா எடுத்துக்கிட்டா எடுத்துட்டு போயிருக்க வீட்டுக்கு. மூணுமே ஷோ கோல்டியான ஆடுங்கிறாங்க, எல்லாமே செனையாடு, 2 மோளையாடு, ஒரு கும்போடு இருக்கிற ஆடு. என்ன விலைன்னு தெரியல, அப்படியே கேட்டுருவோம் தம்பியா. வியாபாரம் டீலிங் ஓடிட்டு இருக்குது அங்க பாருங்க. இது வந்து என்ன விலைன்னு தெரியல. தம்பி வணக்கம். இங்க அப்படியே இது என்ன ரேட் வருது இந்த ஆடுகள்லாம்? 85 ரூபா சொல்லிச்சுங்க. 3 சேர்ந்து 85 ரூபா. எல்லாமே இப்படி ஒவ்வொரு மாசத்துக்கு குட்டி போட்டு எல்லாம் நிறமாசனதான். இதுல 2 குட்டி 3 குட்டி 2 குட்டி 3 குட்டி வரைக்கும் ஆடு இருக்கா? ஒரு ஆடு அந்த ஒண்ணு இது 2 குட்டி இருக்கு. சரி, எல்லாமே ஒரு மாசத்துல குட்டி போடுற தருணத்தில் இருக்கு. விலைக்கு இதை அனுசரிச்சு தருவீங்களா? கேட்டாங்க, ஒரு 1000 1000 சேர்ந்து வந்தா கொடுத்துடலாம். சரி, இந்த மாதிரி சினை ஆடுகள் குட்டியோட ஆடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு அப்படியே நம்பர் சொல்லிருங்க. 5761. சரி, ஓகேம்மா, ரொம்ப நன்றி. அப்படியே உள்ள பார்த்தோம்னா நம்ம ஆள் நிக்கிறாரு. பண்ணையார் என்ன சொல்றாரு? நம்ம எல்லாம் வித்து முடிச்சுட்டு உட்கார்ந்தாச்சு ஜாலியா. கேட்டா கம்முன்னு உட்கார்ந்துட்டேன்ட்டீங்க. அண்ணா வணக்கம். 2 குட்டி ஆடு, ஒரே ஒரு பையன் தான். சரி சரி சரிங்க. அப்பா ஒன்று ஒண்ணு, அம்மா வாட்ட ஒண்ணு. கருப்பாட்டுக்கு 2 குட்டிங்களா? இல்ல உடம்பு படுத்துட்டு போகுது, பாவம் செவனேன்னு படுத்துட்டு இருக்குது. எந்திரா எந்திரி, மேய்ச்சல் தரத்துல நல்லா அசை போட்டு படுத்துட்டானுங்க சாப்பிட்டு. தாடையில மட்டும் பெயிண்ட் அடிச்ச மாதிரி கலரு அப்பாவுக்கு இருந்தது, அப்படியே பையனுக்கு வந்துருச்சா? சரி, இதெல்லாம் என்ன விலை வருதுங்க? 30 ரூபா சொல்றீங்க. இது ரெண்டுமே பையனா? ஒரு வயர் உள்ள ஒரு வயர் ஒரு பையன் ஒரு உள்ள ஒரு பையன் ஒரு உள்ள, எல்லாம் ஜோடியா இருக்குது. அவருக்கு ஒரு வயர் தான். சரி சரி, இதெல்லாம் பேசின விலை அனுசரிச்சு தருவீங்களா? கட்டுடையார் விலையா இருந்தா கொடுக்கலாம். சரி சரி. 2 ஜம்முன் இருக்கு, எல்லாம் ஜோடி ஜோடியா நின்று இருக்காங்க. அவங்க அப்ப நாட்டம். சரி, ஓகே. இந்த மாதிரி குட்டிகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? நம்பருக்கு தர முடியுங்களா? அப்படியே சொல்லிருங்க. 90 95 27 40 45ங்க. பெருந்தரைங்க, திருவாங்கடமலை, சின்னசாமி. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அது போக மேய்ச்சல் தரத்துல குட்டியும் கொண்டாந்துருக்காங்க. இருங்க, மைக்க மாட்டிடுறேன். இதெல்லாம் மேய்ச்சல் தர குட்டி. எத்தனை மாசம் குட்டி இருக்கு ஒவ்வொன்னு? 5 மாசம் குட்டி ஒண்ணு, 3 மாசம் குட்டி ஒண்ணுங்களா? 3 மாசம் குட்டியில எத்தனை ஆடு, எத்தனை கடை இருக்கு? ஒரு பையன் 2 புள்ள. என்ன ரேட் வருதுங்க 3 சேர்ந்து? மொத்தம் 15 ரூபாய்னா முடிக்கலாங்களா? 15 ரூபாய்னா 3 சேர்ந்து. சரி, ஓகே. அப்ப அது அந்த கொஞ்சம் பெரிய ஆடு 3 சேர்ந்து 24. 2 புள்ள ஒரு பையா. சரி சரி, இல்ல வாங்கினா அப்படியே செட்டா வளர்த்திக்கலாம். சரி, ஓகே. அப்படியே உங்க நம்பர் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிருங்க. இந்த மாதிரி 95 27 45 பெருந்தரைங்க, திருவாங்கடமலை, சின்னசாமி. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே எடுத்துக்கிறேன். அப்படியே பார்த்தோம்னா சாயந்தரம் வந்துருங்க 7 மணிக்கு. தமிழ் இந்த வாரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு பதிவுகள் எடுத்திருக்கோம். விலை நிலவரம் தெளிவாக போட்டிருக்கோம். செம்பரிகள் வந்து ஏற்கனவே களைகளை ஊட்டிட்டு இருக்காங்க, அதனால அது எடுக்கல. இந்த பதிவு வந்து நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். முடிஞ்ச ஒரு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படியே கேட்டுருமா, ஒரு பிட்டை போட்டு பார்ப்போம். அண்ணா, செம்பரி எல்லாம் என்ன ரேட்டு போகுது ஜோடி? 5 ரூபா 17 ரூபா போகுது. எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க? 6 மாசம் இருக்கு. 4 மாசம் 5 மாசம் இருக்கு. சரி, ஓகேண்ணா. அப்படியே பார்த்தோம்னா செம்பரிகள் வரத்து நார்மலாக தான் இருக்கு. விற்பனை கொஞ்சம் மந்தமாக தான் போயிட்டு இருக்கு. நம்ம ஜம்ப் பாரு, செம்ம ஜம்பாக இருக்கு. அந்த மாதிரி ஆடுகள் குட்டிகள் என்ன நம்ம குணத்தை சொல்லி வந்தால் வாங்கிக்கலாம்.
மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். வணக்கம். மறுபடியும் வந்துட்டோம். வாரம் வாரம் வருவோம். வியாபாரமே இல்லையா? எல்லா குட்டியும் வித்துட்டு ஒண்ணு மட்டும் கயிறு ஓட்டு புடிச்சிட்டு இருக்கீங்க. இதுல 3 தான் இருக்கு. சரி, ஓகே. உனக்கு இதுக்கு மேல கேட்டா கழுவி ஊத்துவீங்க. நான் அப்படியே கிளம்புறேன். அது எடுத்துட்டு போறாங்க. எடுக்கிறவங்க விதவிதமா வந்துட்டே தான் இருப்பாங்க. சரி சரி, வரணும்.